கிட்ட நானா உங்க அம்மாவான்னு கேட்டா உன்னால பதில் சொல்லவே முடியாது. ஆனா என்ன கேட்டா யோசிக்காம நீ தானே சொல்லுவ. உனக்கு அப்புறம் தான் வரும் எனக்கு எங்க அம்மாவே. இப்போ நீயும் எனக்கு இல்ல ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு வரும்னு எனக்கு இந்த வாழ்க்கை. ஏன் சார் அப்படிலாம் பேசுற? எனக்கு நீதான் எல்லாம். நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றியோ அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன். ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தெரியல வருண். சாரா ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன ஆனாலும் நீதான். நீ மட்டும்தான் என் வைஃப். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது உண்மையா வருண்? எஸ் சாரா. என்னால எங்க அம்மாவை ஏமாத்திட்டு உன் கூட வாழ முடியாது. இன்னைக்கு காலையில நாங்க போகலைனாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டேன். ஏய், அதுக்காக நீ முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு நீயும் வேணும், எங்க அம்மாவும் வேணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரதுக்கு எனக்கு ஓகே சொன்ன? நைட் ஒன்று வீட்டில் இருந்து அனுப்ப எனக்கு வேற வழி தெரியல. நீயே யோசிச்சு பாரு. எங்க அண்ணன் கௌதம் பண்ண தப்பால எங்க குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. அதே தப்ப நான் எப்படி சாரா பண்ணுவேன்? அதுக்காக நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். எங்க வீட்டு சம்மதத்தோட நான் கண்டிப்பா உன்னதான் மேரேஜ் பண்ணுவேன். இனிமே நான் கண்டிப்பா ரீசன் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன், போதுமா? நீ தேவையில்லாம எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத, ஓகே?